என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கோலத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் கிளாஸ். சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல் முடிஞ்சிருச்சு. இந்தியா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே டாமினேட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஒரு மேட்ச் கூட எதுவும் தோக்கல. ஃபைனல்ஸுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாவே வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் பத்தி இன் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து எப்படி போணுச்சு எல்லாம் பார்க்கறது முன்னாடி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உனக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம நியூசிலாந்து பற்றி பேசிடலாம். ஒரு டீமு இந்தியாவை இந்த டோர்னமெண்ட்டில் பீட் பண்ணணும், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் வரையும் வரணும், இந்தியாவை பீட் பண்ணணும் அப்படின்னு எழுதி இருந்துச்சுன்னா அது வந்து நியூசிலாண்டு தான். பக்காவான ஒரு சைடு, பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி, எஸ்பெஷலி ஃபீல்டிங்கு எல்லாமே வந்து ஒரு ஆல்ரவுண்டு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. அவங்களுக்கு இது வந்து ஒரு ஹார்ட் லக்கு தான். தே ஃபாட் வெரி வெல், ரொம்பவே நல்லாவே ஃபைட் பண்ணாங்க இந்த டோர்னமெண்ட்டு ஃபுல்லாகவே. சரி, இந்தியாவுக்கு ஒரு டீம் ஈக்குவலாக இந்த டோர்னமெண்ட்டில் இருக்குன்னா அது வந்து நியூசிலாண்டு மட்டும்தான். இது வந்து யார் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்களோட எஃபர்ட்ஸ் ஃபுல்லாக போட்டாங்க. எஸ்பெஷலி அந்த கென் ஃபிலிப்ஸ் பிடிச்ச கேட்செல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கேட்ச், அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து நம்ம அளவுக்கு அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் இல்லைனாலுமே ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸாக வச்சு ஆடினாங்க. நீ ரச்சின் ரவீந்திராவாக இருக்கட்டும், பிரேஸ்வலாக இருக்கட்டும், கிளென் ஃபிலிப்ஸு, சாண்ட்னராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு பார்ட் டைமான ஒரு பவுலர்ஸ் தான், பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் தான். அவங்கள வச்சு அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து மேட்சை கொண்டு வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக பவ் பண்ணி ஆகணும். சாண்ட்னரோட கேப்டன்சி ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் அவர் கேப்டன்சி பண்ணாலும் ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி சல்யூட் ஃபார் நியூசிலாந்து சைடு. ஆமாம், நான் இன்னைக்கு அந்த கிளென் பிலிப்ஸ் கேட்ச் தான் டேர்னிங் பாயிண்டே மேட்ச்ல. அது வரையும் பார்த்தோன்னா ஒன் சைடட் கேமாக தான் இருந்தது. கிளென் பிலிப்ஸ் அந்த எக்ஸ்ட்ராடினரி அன்பிலீவபிள் கேட்ச் பிடிச்சதுக்கப்புறம் தான் மேட்ச் கொஞ்சம் பேலன்ஸ்டா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் குக்கர் செஷன்ல போனதுக்கப்புறம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபைனல்ஸா பர்ஃபெக்டா செட் ஆச்சு ஒரு ஸ்டேஜ். பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸா இருந்தாலுமே, நியூசிலாந்து பவுலர்ஸ் எல்லாம் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸா இருந்தாலுமே அந்த லைன் லென்த் எல்லாம் பக்காவா போட்டாங்க. அந்த ஒரு இதுவே கொடுக்கல, ஃப்ரீ ஃப்ளோவிங்கா ஒரு ரன்ஸே கொடுக்கல. ஃபீல்டு ஃபுல்லா டைட் பண்ணிட்டாங்க. லெக் சைடு ஃபுல்லா டீப்ல ஆள் நிறுத்திட்டாங்க. ஆஃப் சைடு ஃபுல்லாவே சர்க்கிள்குள்ள நிறுத்தி சிங்கிளுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. நிறைய பாத்தீங்கன்னா ப்ரூஸ்வோடே மெய்டன் ஓவர்லாம் போடுவார். அந்த அளவுக்கு நல்லா டைட்டான லைன் மெயின்டைன் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு நியூசிலாண்டை பற்றி ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க வந்து கிரவுண்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. அவங்க ட்ராவலை பற்றி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. இன்னைக்கு கூட அவங்களோட மெயினான பவுலர் மேட் ஹென்ரி இன்னைக்கு விளையாடவே இல்லை. அதை பற்றி அவங்க பெருசாக பேசவே கிடையாது எந்த இடத்துலையுமே. மற்ற டீமோட பிளேயர்ஸ்லாம் எங்களுக்கு அவர் இல்லை, இவர் இல்லை, எங்களுக்கு ட்ராவலிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு, கிரவுண்ட் வந்து இந்தியா ஆடி இருக்காங்கன்னு என்னென்னமோ பேசுவானுங்க. நாங்கள் வந்து எங்களோட ஸ்கில்லை வந்து மொத்தமாக இந்த மேட்ச்சில் காட்ட போகிறோம். வின் ஆர் லூஸ் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் எங்கள் ஸ்கில் லெவலை வந்து நாங்கள் மொத்தமாக காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவங்க இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ நீ இதை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன் ரெண்டு சைடுமே பெரிய பிளேயர்ஸாக நீ கண்ணை மூடிக்கிட்டு இந்தியன் சைடில் யார் பெரிய பிளேயர்னு கேட்போம்னா விராட் கோலி. இன்னொரு சைடு நியூசிலாந்து சைடில் யார் பெரிய பிளேயர்னு கேட்டால் கேன் வில்லியம்சன். ரெண்டு பேருமே இந்த ஃபைனலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆனாலுமே இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஈடுன இல்லாத பெர்ஃபார்மன்ஸு. ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லா மேட்சுமே ஒருத்தரை வந்து நீ அடின்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு மேட்ச் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங்கிற மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேட்ச் வந்து அவங்க ஃபெயில் ஆக தான் செய்வாங்க. அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் தான் ஆகணும். ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் அதை மற்ற டீம்மேட்ஸ் வந்து அதை எப்படி ஹோல்ட் ஆன் பண்ணி அவங்க டீமை கரை சேர்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தே ஆகணும். அந்த வகையில் வந்து கேன் வில்லியம்சன் ஃபெயில் ஆகியும் நியூசிலாந்து வந்து அந்த டீமை வந்து ஒரு ரெஸ்பெக்டிவான டோட்டல் கொண்டு போனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் மார்க் தான் சொல்லுவேன். அவங்க வந்து ஒரு 280 அடிச்சிருக்கணும். அப்போதான் இந்தியாவுக்கு ஒரு காம்படிட்டிவான டோட்டலாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இந்தியா மாதிரி ஒரு டீமுக்கான காம்படிட்டிவான டோட்டலாக இருந்திருக்கும். இந்தியாவோட பேட்டிங் லைனப் வந்து ரொம்பவே ஒரு பெரிய பேட்டிங் லைனப். நம்பர் 8 வரையும் பேட்ஸ்மேன் இருக்கும்போது ஒரு 280 ஸ்கோராவது இருந்திருக்கணும். ஆனால் அந்த இடத்துல அவங்க ஃபெயில் பண்ணிட்டாங்க. மேபி அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அவங்க புஷ் பண்ணி அடிச்சிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் வந்து இன்னமுமே க்ளோஸாக போயிருக்கும். 2 ஓவர் ஸ்பேரில் வின் பண்ணிட்டாங்க. இப்போ வின் பண்ணதுனால நமக்கு அந்த லூப் ஹோல்லாம் தெரியாமல் போயிருக்கும். ஆனால் வந்துட்டு நியூசிலாந்து வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு அடிச்சிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சமே டஃப்பாக போயிருக்கும். அதான் நியூசிலாந்து வந்து நம்ம எந்த கிரெடிட்டுமே எடுக்க முடியாது. அவங்க ஆடினது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மெயின் பிளேயர்ஸ் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஆடி இருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ரன் ஸ்கோர் போர்டில் போட்டிருந்தா அது வந்து இந்தியாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆடிடு ப்ரெஷர் தான். அது வந்து சும்மா எப்போவுமே கிரிக்கெட்டில் சொல்கிற மாதிரி எல்லாமே ஒரு இஃப் அண்ட் பட் சினாரியோ தான்.
அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு கூட விராட் கோலி இப்படி அவுட் ஆவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஃபைனல் மேட்ச், பிக் ஸ்டேஜ், விராட் கோலி அடிப்பாருன்னா எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தாங்க. ஆனா வந்து அவரும் ஃபெயில் ஆகுது, எல்லாம் நடக்கிறது தான். ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேயர் ஃபெயில் ஆகும்போது மற்ற பிளேயர்ஸ் அதை எப்படி டேக் ஓவர் பண்றாங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. இன்னைக்கு விராட் கோலி அவுட் ஆனப்போ ரோஹித் சர்மா அதை ரொம்ப சூப்பராகவே டேக் ஓவர் பண்ணாரு. ரோஹித் சர்மாவுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பிக்கஸ்ட் சல்யூட் கொடுத்தே ஆகணும். நம்ம வந்து ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸை வந்து ஸ்டார்டிங்ல நம்ம 2 பேருமே கமெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அவர் எடுத்தமே எல்லா பாலையுமே அடிக்க போறாரு. ஆனா வந்து அவர் இன்னைக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாவே ஆடினாரு. என்னை பொறுத்தவரையும் அவர் இன்னைக்கு வந்து எல்லா பாலையுமே அவர் அடிக்க போல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து எந்த பாலை நான் அடிக்கணும், எந்த பாலை விடணும்ன்ட்டு ரொம்ப தெளிவாகவே ஆடினாரு. அப்படி தெளிவா ஆடினதுக்கான அட்வான்டேஜ் தான் அவர் இன்னைக்கு ஸ்கோர் பண்ண ரன்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பரா ஆடி ஒரு ரன் ஸ்டார்ட்டை வந்து பயங்கரமா கொடுத்துருந்தாரு. 83 பாலுக்கு வந்து 76 ரன், 7 4 3 6ன்ட்டு சும்மா பட்டையை கிளப்பி ஆடிக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி சுமன் கில்லும் சரி, ஒரு சைடு வந்து ஒருத்தர் அடிக்கிறாருன்னா நம்ம ஒரு சைடு கன்சல்டேட் பண்ணி ஆடணும். சுமன் கில்லும் நல்லாவே ஆடினாரு. அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? ஸ்டார்ட் பண்ணு. ரோஹித் சர்மாக்கு நீ கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவரோட பேட்டிங் ஸ்டைலே இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா பவர் பிளேலயே நல்லா எவ்வளவு முடியுமோ ஹிட் பண்ணிட்டு ஒரு 30-40 அந்த ரேஞ்சிலே அவுட் ஆயிடுவார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டிங்கா பவர் பிளேல நல்லா ஹிட் பண்ணிட்டு இன்னிங்ஸும் பில்ட் பண்றாரு. எவ்வளவு லாங்கா விளையாட முடியுமோ அவ்வளவு லாங்கா விளையாட அவர் அவ்வளவு லாங்கா விளையாண்டு அந்த பவர் பிளே எல்லாம் ஹிட் பண்ணதான் வந்து சுமன் கிலுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா அவரு இன்னைக்கு வந்து சுமன் கில் அட் இஸ் பெஸ்ட் இல்லை. எல்லாமே வந்து கரெக்டா அவர் பிளேஸ் பண்ற எல்லாமே ஃபீல்டருக்கே போயிருக்கு. அவ்வளவு சிங்கிள் ரொட்டேட் பண்ண முடியல. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தாரு. எல்லாமே வந்து ரோஹித் சர்மா அந்த சைடு அட்டாக் பண்ணதுனால சுமன் கில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம ஜடேஜாவுக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். என்னடா பவுலர் அவரு, ஒரு ஆல்ரவுண்டராகவே ஜடேஜா வந்து ஒரு சுப்ரீமான பேக்கேஜ். அவர் இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாருன்னா ரொம்பவே ஃபெட்டப் ஆகிறதுல ஃபர்ஸ்ட் பர்சன் நானாக தான் இருப்பேன். பவுலிங்கை பார்த்தீங்கன்னா 10 ஓவருக்கு வெறும் 30 ரன் தான், வெறும் 3 எக்கானமி. விக்கெட் காலம்ல பெருசா ஒரு விக்கெட் எடுத்து போடலனாலும், ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, இருந்தாலுமே விக்கெட் எடுத்து போடலனாலுமே ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பவுலிங். இவர் போடுற ப்ரெஷர்ல தான் அடுத்தடுத்த பவுலர்ஸ் கிட்ட வந்து அவங்க விளையாடும் போது விக்கெட்டை விடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பவுலிங்கு. அதே மாதிரி ஒரு ஓவர் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுறாரு. பேட்ஸ்மேனுக்கு வந்து இந்த யோசிக்கிற டைமுங்கிறது கொஞ்சம் கூடமே கொடுக்கறது கிடையாது ஜடேஜா. இப்போ ஜடேஜா ரிட்டையர் ஆயிட்டா கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் இந்த கொஸ்டினுக்கு தேர்வு ரொம்ப கஷ்டம். நீங்க ஏன்னா சொல்லலாம் அக்சர் பட்டேல் இருக்காரு. அக்சர் பட்டேல் பாத்தீங்கன்னா அவருமே ஒரு டெலிவரிக்கும் டைம் எடுப்பாரு. அந்த டிலே இருக்கும். அடுத்து எந்த மாதிரி போடலாம் அந்த மாதிரி ஒரு டிலே இருக்கும். ஜடேஜா கிட்ட அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கான்ஸ்டன்டா இப்போ பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ணாத வரையும் இவர் கான்ஸ்டன்டா அதே லைன் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார். ஆனா ஜடேஜாவோட இம்பாக்ட் வந்து பேட்டிங் பவுலிங்ல வந்து கூட அக்சர் பட்டேலோட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும், நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனா ஃபீல்டிங்னு ஒரு சைட்ல வந்துட்டு யாராலையுமே இப்ப இருக்க இந்தியன்ஸ் எல்லாம், ஈவன் விராட் கோலியால கூட ஜடேஜாவோட ஒரு ஃபீல்டிங் இன்டென்சிட்டியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தரமான பிளேயரு. என்னை பொறுத்தவரையும் ஒரு 2027 வேர்ல்டு கப் வரையும் ஆடணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆமா, ஆடணும். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஃபிட்னஸ், பவுலிங், பேட்டிங் எல்லாம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த டூஸ் ஓடுவாரு கேஎல் ராகுலோட, அன்இமேஜினபிள். அதெல்லாம் சிங்கிள் தான் எனக்கு தெரிஞ்சு டூஸா கன்வெர்ட் பண்ணிடுவாரு. இப்பயுமே அந்த அட்லீஸ்ட் பெஸ்ட்ல இருக்காரு. ஃபிட்னஸ் லெவலும் பக்காவா மெயின்டைன் பண்றாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு 2027 வேர்ல்டு கப் வரையுமே விளையாடலாம். இன்னொரு ஆளை வந்து நம்ம இதுல வந்து மறக்கவே கூடாது, கேஎல் ராகுல். கேஎல் ராகுலை பத்தி நிறைய ஒரு டிபேட் போயிட்டே இருந்துச்சு. கேஎல் ராகுல் இந்த ஆர்டர்ல ஆடணுமா, அந்த ஆர்டர்ல ஆடணுமா, ஏன் இவ்வளவு கீழே இறக்குறாங்க எல்லாமே. இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, கேஎல் ராகுல் வந்து இவ்வளவு கீழே ஆடுறதால தான் மேல இருக்க பேட்ஸ்மேனுக்கு ஒரு குஷன் கிடைக்குது. நம்ம எவ்வளவு வேணா அடிச்சு ஆடலாம், கீழே வந்து கேஎல் ராகுல் மாதிரி ஒரு ஆள் இருக்காருடா, நமக்கு வந்து தட்டி தட்டி ஆடி கூட இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க வந்து கேஎல் ராகுல் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு அப்படிங்கிற ஒரு குஷன் வந்து கேஎல் ராகுல் வந்து கீழே ஆடுறதால தான் கிடைக்குது. அதை வந்து ரொம்பவே தெளிவா இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பேட்டிங். கேஎல் ராகுல் பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் இருந்ததுதான். அவ்வளவு கம்ஃபர்டபுளா ஆடல. இப்போ அப்படியே த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபினிஷ் பண்ண இந்த கேம் ஃபினிஷ் பண்றது பாருங்க எவ்வளவு அழகா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஆல்ரெடி எனக்குமே வந்து இப்போ பெரிய ஸ்டேஜ்ல கேஎல் ராகுல் விளையாடுறது இல்லை அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. ஆக்சுவலா இப்போ நம்ம 2023 வேர்ல்டு கப் எடுத்தாலுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஃபைனல்ல கொஞ்சம் கொஸ்டினபிளா தான் இருந்தது. இப்ப பாருங்க, இப்ப கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்ச் ஓவர் காட்டுறாரு, ஒரு இன்டென்ட் காட்டுறாரு, சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு.
இது ஒண்ணு இதுவரையும் வந்து கேஎல் ராகுல் எந்த ஐசிசி மட்டும் ஜெயிச்சது இல்லை. லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்ல கூட அவர் ஸ்குவாட்லயே மிஸ் ஆயிட்டாரு. ஸ்குவாட்லயே எடுக்கல கேஎல் ராகுல. ஒரு ஒரு லாங் செட் பேக் தான் அவருக்கு. ஒரு 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 பர்ஃபெக்டான ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தாரு. நிறைய ட்ரால்ஸ் அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணாரு. இப்போ பர்ஃபெக்டான ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தாரு. அவர் பொசிஷன் கீழே போனாலும் அவரோட கான்பிடன்ஸ் போகல. இப்போ இன்னைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய கான்பிடன்ஸான ஒரு கவர் டிரைவ் அந்த மாதிரி ஷாட் எல்லாம் ஆனாரு. உள்ள வந்ததுமே ஒரு 3rd பால் 4th பால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பின்னர் இறங்கி 6 லாங் ஆன் அடிச்சாரு. இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்ல இப்ப இருக்காரு. அவர் நமக்கு பேட்டிங் டவுன் தான் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. இந்த டோர்னமெண்ட்லயே அவர் நல்லாவே ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. பெரிய பெரிய டீம்ஸோட எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி 6 அடிச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. இந்த மேட்ச்ல வந்து இந்த ஃபைனல்ஸ் மாதிரி ஒரு மேட்ச்ல எண்ட் வரையும் வந்தார். இன்னைக்குமே கேட்டீங்கன்னா அவர் நர்வஸ்னஸ் இருந்ததுதான். ஒரு வாட்டி ஒரு டூஸ் போகும்போது அது டூஸே இல்ல, ஹர்திக் பாண்டியா வந்து ஸ்டாப் சொல்லிடுவாரு. இருந்தாலுமே அவர் தலையை கீழே போட்டு ஓடிட்டு தான் இருப்பாரு. அந்த நர்வஸ்னஸ் இன்னும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா அவர் விளையாட இன்னும் இம்ப்ரூவ் ஆயிடுவாரு. இப்போ பாத்தீங்கன்னா பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இந்த பொசிஷன்ல சாலிடா இந்தியன் டீம் அவரை மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல அவுட்கம் பார்க்கலாம் அவர்கிட்ட. அடுத்து நம்ம வந்து ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி பேசியே ஆகணும். இவரை பத்தி நம்ம என்ன பேசுறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு எல்லா மேட்சுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. நீ டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனாலும் சரி, டாப் ஆர்டர் ஃபயர் ஆனாலும் சரி, நான் வந்து என் வேலையை இங்க பார்க்க போறேன். இங்க வந்து நான் என் ரோலை வந்து நான் எப்படி பண்ணணும், நான் இந்த இடத்துல வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஸ்ரேயஸ் ஐயர் தான் பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. சில ஷாட்லாம் இன்னைக்கு எனக்கே வைத்த கலக்கிருச்சு. என்னடா இருந்தாலும் தூக்கி தூக்கி அடிச்சிட்டு இருக்கான். ஆல்ரெடி இங்க வந்து விக்கெட்டு போயிட்டே இருக்கு ஒரு பக்கம், இவர் பாட்டுக்கு தூக்கி தூக்கி அங்கிட்டும் இங்கிட்டும் அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஒரு கேட்ச் வேற மிஸ் நினைக்கிறேன் ஸ்ரேயஸ். ஒன்னு வேற 6 லைன்ல புடிச்சு தூக்கி போடுவாங்க. நான்லாம் எனக்குலாம் மனசே விட்டுச்சுன்னா அப்போதான் கோலி வேற அவுட் ஆவாரு. ஒரு 10-20 மினிட்ஸ் முன்னாடி கரெக்டா இன்னொரு போகும். நல்ல ஷாட் தான் ஆக்சுவலா, அது லாங் பவுண்டரின்னு நினைக்கிறேன். கரெக்டா நல்லா எங்க அதை புடிச்சிட்டு ரோப்ல கால் வச்சிடாரு. இல்லைன்னா ஆடட் ப்ரெஷர் தான், பவுண்டரிஸே வரல லாஸ்ட் 20-30 பால்ஸா. நான் ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் அந்த ரிஸ்கை எடுக்கிறேன். அந்த ரிஸ்கை எடுத்து நான் வந்து இந்த டீமை வந்து எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ, முன்னாடி எவ்வளவு தூரம் புஷ் பண்ண முடியுமோ அந்த புஷ் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கறதுல வந்து அவர் ரொம்பவே டிட்டர்மைண்டா இருக்காரு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச அந்த நம்பர் 4 நிறைய நம்ம சர்ச் பண்ணிட்டு இருந்தப்ப ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான் அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு, ப்ரூவ் பண்ணிருக்காரு. 2023 வேர்ல்ட் கப்லயுமே சாலிடா தொடர்ந்து ஒரு 3-4 மேட்ச் 80+ ஸ்கோர் அடிப்பாரு. ஃபைனல்ஸ்ல மட்டும்தான் ஃபெயில் ஆவாரு. நம்பர் 4க்கு பக்காவா அதை எடுத்து செஞ்ச மாதிரி இருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். கரெக்டா ஒரு லாங் ரன் கொடுத்தாங்கன்னா அவர் இங்க இருந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4-5 இயர்ஸே அவர் ஆடலாம் அந்த பொசிஷன்ல. மேட்ச் வந்து நமக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. கோலியும் ரோஹித்தும் கடைசியா ஒரு தாண்டியா டான்ஸ் போட்டாங்க கிரவுண்ட்ல. பார்க்கவே அவங்க 2 பேரும் வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பார்க்கவே, என்னடா ஐபிஎல் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இங்க பாருங்கடா ஐசிஐசி டிராஃபில இவங்க 2 பேரும் வந்து எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. ஒரு பார்க்கவே ஒரு ஹோல்சம் மொமெண்டா இருந்துச்சு. அது எப்படி வேர்ட்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அது வந்து ஒரு பார்க்கவே ஒரு நல்ல ஒரு மொமெண்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து ஜெயிச்சுட்டாங்க இந்தியா. யாரு வேணா என்ன வேணா சொல்லாண்டா. இப்போ வந்துட்டு உட்காந்துக்கிட்டு நீங்க துபாயில ஆடுனீங்க, எல்லா மேட்சும் துபாய் அதுன்னு என்ன வேணா சொல்லலாம். என்னை பொறுத்தவரை என்னன்னா, இந்தியன் டீம் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்க வந்து எல்லா மேட்சும் பாகிஸ்தான்ல ஆட போற மாதிரி இருந்தா நாங்க வரல அப்படின்ட்டாங்க. கிளீனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நாங்க வரல அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து நியூஸ்ல வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்தியா வரலன்னு சொன்னா ஸ்ரீலங்கா வச்சு ஆடுறதா நியூஸ்ல எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஏன் இந்தியன் டீம் தேவை? இந்தியன் டீம் உங்களுக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல ஏன் தேவைன்னா வியூவர்ஷிப், ஒரு பெரிய கிரிக்கெட் போர்டு அப்படிங்கிற ஒரு பேர் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல தேவைப்படுது. அப்போ வந்து நீங்க வந்து சரி இந்தியன் டீம் வந்து நீங்க எல்லா மேட்சும் துபாயில ஆனா நாங்க ஆட மாட்டோம்னு எவனும் சொல்லவே ரெடியா இல்லை. அந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து இந்தியன் டீம் ஆடணும், வியூவர்ஷிப் தேவை, அந்த போர்டு தேவைன்னா இதுவும் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன் துபாயில ஆடினாங்க, எல்லா மேட்சும் ஆடினாங்க, ஆனா எல்லா மேட்சும் ஒரே பிச்சில் ஆடினாங்களா? இல்ல. நியூசிலாந்து ஆல்ரெடி துபாயில ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க இந்தியா கூட. அவங்களுக்கும் தெரியுது இந்த கண்டிஷன் எப்படி ஏது என்னன்னு அவங்களுக்கும் தெரியுது, எல்லாமே தெரியுது. இன்னைக்கு மேட்ச் என்ன இந்தியா டீம் ரொம்ப ஈஸியாவா ஜெயிச்சாங்க? இல்ல, ரொம்பவே ஒரு க்ளோஸான கண்டெஸ்ட் தான். நியூசிலாந்து வந்து எவ்வளவு ஃபைட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபைட் பண்ணாங்க. இப்ப இந்த சிச்சுவேஷன் பத்தி பேசுற ஆள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியே போனாங்க பாத்தியா. இந்த ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காம வெளில போனவங்க, ஒரு மேட்ச் மட்டும் ஜெயிச்சுட்டு வெளில போனவங்க, அதுக்கப்புறமேட்டு இந்த லாஸ்ட் மேட்ச் செமிஃபைனல்ல தோத்துட்டு வெளில போனவனுங்க, இவனுக்கு தான் வந்துட்டு இந்தியாவுக்கு அட்வான்டேஜ்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா கிவிஸ்ட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து கூட இது வந்து இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜான டோர்னமெண்ட்னு அவங்க ஒரு இடத்துல கூட சொன்னதே கிடையாது.
ஏன்னா அவங்க வந்து ட்ரூவான ஒரு பிளேயர்ஸ். அவங்க வந்து இந்த சுச்சுவேஷன் இப்போ கூட நான் சான்னரோட பிரசன்டேஷன் ஸ்பீச் கேட்டு தான் வந்தேன். வி ஃபாட் வெரி ஹார்டு. அவங்களும் இந்தியா வந்து ஒரு பெட்டர் சைடு, அவங்களுக்குள்ள நாங்கள் இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி வந்தது பெரிய விஷயம்னு அவர் பேசுறாரு. அதுலேருந்தே தெரியுது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்னன்னு. நீ உக்காந்துக்கிட்டு என்ன வேணா குறை சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. இந்தியா இஸ் த பெஸ்ட் சைட் டுடே, அவ்வளோதான் ஹெட்லைன்ஸ். ஆமா. நீங்க இல்ல எவ்வளவுதான் வேணாலும் கதறட்டும், சேம் வென்யூ நானுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஆடட் அட்வான்டேஜ் இருந்தது, டிராவல் இல்ல, சேம் பிட்ச்ல ஆடட் அட்வான்டேஜ் இருந்தது. நம்ம வந்து சேம் ஆப்போனன்ட்ஸ் விளையாடியே, டிஃப்ரெண்ட் ஆப்போனன்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பவுலர்ஸ், எல்லா டீம்லயும் ஒரு ஸ்ட்ராங்கான பவுலர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இந்த பிச்சு துபாய் பிச்சு கம்ப்ளீட்லி ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கான ட்ராக். நம்மளுமே வந்து எந்த கேமுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் ஜெயிக்கல, எல்லாமே வந்து நெக் டு நெக் போச்சு. நல்லாவே நோட்டீஸ் பண்ணி பார்த்தா எல்லாமே நெக் டு நெக் போச்சு. நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி தான் நம்மளும் தோத்துருப்போம். இங்க வந்து கிரெடிட் எங்கேயுமே எடுக்க முடியாது இந்தியாட்ட இருந்து. இப்போ நம்ம வந்து கன்சிஸ்டண்டா ஒரே டீம் தான் விளையாடுறோம். இப்போ இதெல்லாம் ட்ரை சீரீஸ் ஆகுது, நம்ம ஐசிசி ஈவெண்ட்ல இருக்கோம், மல்டிபிள் டீம்ஸ் விளையாடுறோம். இங்க வந்து நீ இந்த பிச்சை வச்சு நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு உங்க டேவா இருந்தா நீங்க வின் பண்ண போறீங்க. எவனையும் பர்சனல் அட்டாக் பண்ண விரும்பல இதுல. ஏன்னா நம்ம ரொம்பவே ஒரு சந்தோஷமான நிலைமையில இருக்கோம். கத்துறவன் 1000 கத்திக்கிட்டு இருக்கட்டும், அது அவங்களோட ஒரு டிசிஷனு. கத்திக்கிட்டே இருக்கட்டும் அடுத்த ஐசிசி டோர்னமெண்ட் வரையும். இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ல இந்தியா தான் ஒரு விக்டோரியஸான டீமு. ஆல்ரெடி T20 வேர்ல்டு கப்பில் கூட ஒரு மேட்ச் கூட தோக்காம ட்ராஃபியை ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் ஒரு மேட்ச் கூட தோக்காம ட்ராஃபியை ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. மேபி அடுத்த சாம்பியன்ஷிப்லையும் அவங்க வந்து இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி ட்ராஃபியை ஜெயிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, வித் ஹாப்பி நோட் வி ஆர் எண்டிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் வேல் பிரஜன். ஐபிஎல் வருது, ஐபிஎலோட வீடியோஸ் வந்து பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில். நம்ம எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலை. அன்டில் தென், பை. Signing off from Tamil Cricket Rules.